மதியோட மாமியார் வந்து மதியை ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மலர் வந்து ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்களோ தெரியல. மதியை ஏதாவது ஒன்று பண்ணாமல் அவங்களால இருக்கவே முடியாது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் பரவாயில்ல விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை, சின்ன சின்ன வேலை தானே நான் செய்கிறேன், நாங்கள் இப்போ தானே சமையல் பண்ணி முடிச்சுட்டேன், மறுபடியும் உன்னை துணி துவைக்க சொல்கிறாங்க, என்ன தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. பரவாயில்லைங்க, வாஷிங் மிஷினில் தானே போடணும், நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஷிங் மிஷினில் போட்டுரு, அது மட்டும் கிடையாது, பக்கத்தில் பக்கெட்டில் கொஞ்சம் துணி ஊற வச்சுருக்கேன், அதையும் துவைச்சிரு அப்படின்னோடனே பார்க்குறாங்க. பார்த்தா அதில் இன்னர் வேர்லாம் இருக்குது. அதை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் என்னால் துவைக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு அவங்க மாமியார் இதெல்லாம் நீ துவைச்சி தான் ஆகணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இது வந்து மாமாவோடது, மாமாவோட இன்னர் வேர்லாம் அவர் தான் துவைக்கணும், அப்படிலாம் நீங்கள் துவைங்க அப்படின்றாங்க. உன்னை மலருக்கு செம்மையாக கோவம் வருது, நீ துவைக்காத மதி அப்படின்றாங்க. உனக்கு அவ்வளோ வாய் அடிச்சா என்னையே ஏற்று பேசுறியா அப்படின்னு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து மதி வந்து, இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால் இன்னர் வேர்லாம் துவைக்க முடியாது, அவங்கவுங்க இன்னர் வேறு அவங்கவுங்க தான் துவைக்கணும், அது கூடவா தெரியாது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும்? இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரோட இன்னர் வேறு, நீங்கள் துவைக்க தான் துவைங்க, இல்லையா நீங்கள் துவைக்கிறது கூட தப்பு தான், உங்கள் வீட்டுக்காரர் தான் துவைக்கணும் அப்படின்றாங்க. ஓ, உனக்கு அந்தளவு ஆகிடுச்சா? ஆமாம் அத்தை, அவள் சொல்கிறது தான் கரெக்டு, மாமா தான் துவைக்கணும், நீங்கள் துவைக்க சொல்லுங்கள், அப்படி இல்லையா நீங்கள் துவைச்சி போடுங்க, நீ வா மதி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மலர். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு வயிறாக எரியுது அவங்க மாமியாருக்கு. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நைட்டில் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. அதை எல்லாருமே சாப்பிடும்போது கரெக்டாக அங்கே ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் போல் அவங்க மாமியார், இன்றைக்கி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்றாங்க. எல்லாருமே என்ன நடந்துச்சுமா அப்படி சொல்லிட்டு பாக்கியராஜ் எல்லாம் கேட்குறாங்க. இவளுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலுங்க தெரியுமா, அதுவும் மதி இருக்காளே, அவள் ஏற்கனவே அப்படி தானே துணி துவைக்க சொன்னால் வந்து மாமாவோட ட்ரெஸ்லாம் துவைக்க மாட்டாலுமே, நான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க மாட்டேன்னு சொல்ல, இன்னர் வேறு தான் துவைக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், ஏன் துணினா எல்லாம் தான் துவைக்கணும், கையில் அலசி போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அது எப்படிம்மா அப்பாவோட இன்னர் வேர்லாம் வந்து துவைக்க முடியும் மதியால், நீங்கள் சொல்கிறது தப்புமா, உன் பொண்டாட்டி கூட தான் அப்படி வந்து குதிக்கிறா, மதியை சப்போர்ட் பண்ணி என் பொண்டாட்டி பண்ணது கரெக்டுமா, என் பொண்டாட்டியும் சரி மதியும் சரி யாருமே வந்து இன்னர் வேரை துவைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்பாவோட இன்னர் வேரை அப்பாவே துவைச்சிப்பார், என்னப்பா துவைச்சிக்க மாட்டிங்களா அப்படின்னோடனே, அது வந்துப்பா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கப்பா, இன்னர் வேர்லாம் மற்றவங்களை துவைக்க சொல்கிறது தப்புப்பா, நீங்களே துவைச்சிக்கங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து அவங்க அம்மாவுக்கு செம்ம காண்டாக இருக்குது, இவனே இப்படி சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதி வந்து அப்படியே சுரேஷ் அப்படியே என்னென்னமோ பார்க்குறாங்க. சுரேஷ் வந்து அப்படியே பார்த்து அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்க்குறாரு. இப்படி தான் இருக்கணும், உண்மையிலேயே உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது, அக்காவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, இப்போ கூட விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க, உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னோடனே, உண்மையிலேயே பாக்கியராஜ் இப்படிப்பட்டவர்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க மலர். இதையெல்லாம் பார்த்தா வந்து சுரேஷ்க்கு அப்படியே வந்து டென்ஷனாக இருக்குது. உடனே சுரேஷை பார்த்து முறைக்கிறாங்க. புருஷன்னா இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பாக்கியராஜ் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க மலர். நான் நினச்சி கூட பார்க்கலாங்க நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுரேஷ் என்ன பண்ணுறாரு, பாக்கியராஜ் கிட்ட கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. என்னடா அப்படின்னோடனே, ஏன்னா எல்லாம் முன்னாடி அப்பாவை இப்படி பேசினேன் அப்படின்னோடனே, டே நான் எது தப்பாக பேசுகிறேடா, அவங்கவுங்க இன்னர் வேறு அவங்கவுங்க தானே துவைக்கணும், ஏன் அந்த லாஜிக் கூட உனக்கு தெரியாதா, நான் இப்போ வரைக்கும் நம்ம தானே துவைச்சிக்கிறோம், அப்பா எப்படின்னு அப்பாவாக இருந்தாலும் அதுக்காக வந்து அம்மாவை துவைக்க சொன்னாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்த மருமகளை துவைக்க சொல்லுவாங்களா, இதெல்லாம் நல்லா இல்லைடா சுரேஷ். என்னடா சுரேஷ், நீ போலீஸ்காரர் இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பழைய எண்ணங்களோடு இருக்க, இப்படி இருந்தால் மதி எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்வா, நீ இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்படா, முதல்ல உன் எண்ணங்கள் எல்லாம் மாற்றிக்கோ, அதுதான் கரெக்டு, அப்போ தான் மதியும் உன்னை மதிப்பா, உன்னை புருஷன்னு வந்து மரியாதை கொடுப்பா, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு அண்ணனா இது இப்படி அட்வைஸ் பண்ணது ஒன்றும் புரியலையே, அண்ணன் சொல்கிற மாதிரி வந்து மதி என்னை மதிக்கணும்னா நான் வந்து வேறு மாதிரி நடந்துக்கணுமா, அப்போ நான் நடந்துக்கிறதுல எப்படி தப்பாகும், மாமா என்கிட்ட இப்படி தானே நடந்துக்க சொல்லியிருக்காரு, ஆனால் இப்படி நடந்தால் தானே நம்மளுக்கு கெத்தாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு குழம்பி போகிறாரு சுரேஷ்.